ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு எக் பெப்பர் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிப்போம். வெங்காயம் முக்கால் பாகம் வதங்கியிருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் சேருங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கரிஞ்சிடும். மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் அது கிரேவி கன்சிஸ்டன்சியாக வரும். அப்போ தான் அந்த மசாலா முட்டை மேலே நல்லா கோட் ஆகும். நம்ம தண்ணி சேர்க்காமல் அப்படியே முட்டையை போட்டோன்னா வெங்காயம் தனியாக முட்டை தனியாக தான் நிற்குமே தவிர ஒன்றோட ஒன்று ஒட்டாது. காரணம், நம்ம வெங்காயத்தை பொன்முருகலாக வறுத்துருக்கோம். அது பொன்முருகலாக வறுத்ததுக்கப்புறம் அது கிறிஸ்பாயிரும், அது முட்டையோடு ஒட்டாது. அதனால அந்த முட்டை மேலே அந்த மசாலா கோட் ஆகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதித்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த முட்டையை அதில் சேர்த்து பிரட்டி விட்டோன்னா சூப்பரான எக் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். எக் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்டுக்கும் மாற்றியாச்சு. இந்த எக் பெப்பர் ரோஸ்ட் வெரைட்டி ரைஸ்க்கு 1 pot ரைஸ்க்கு தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் எஸ்பெஷலாக அந்த இதில் இருக்க வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.